السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد. قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. اقتربت الساعة وانشق القمر. قال رسول الله صلى الله عليه وسلم يسبني ابن آدم وأنا الدهر أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈழேற்றம் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளெங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மூமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு புதிய மாதம் ஒன்று பிறந்திருக்கிறது. ரஜபுடைய மாதம் பிறந்து 2 நாட்கள் ஓடி இருக்கிறது. ரஜபுடைய மாதம் பிறை தென்பட்டு விட்டாலே என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ஷாபானுடைய மாதத்திலும் பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை தருவாயாக என்ற துஆவை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திற்கு கட்டியம் கூறும் விதமாக அதை வரவேற்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லாஹ்வினிடத்திலே இந்த துஆவை சொல்லி இருக்கிறார். நம்மள இன்னைக்கு பெரிய கசப்பான உண்மை என்னன்னு சொன்னா, ரஜப் மாசம் பிறந்தது கூட தெரியல. எல்லாருக்குமே ஜனவரி 1 தான் மனசுல இருக்கு. கலிமா சொன்னவங்க சொன்னாதவங்க அடிப்படை இஸ்லாமிய வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு நம்முடைய மரபுகளை தாண்டி ஆங்கில புத்தாண்டை கொண்டாடக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலையில தான் நாம் இருக்கிறோம். அதுக்கு என்ன சொல்றாங்க காரணம்? நாம வாழ்ற காலத்தோட ஒத்து போக வேண்டியதானே. அப்ப இஸ்லாத்தை விட்டு போயிட வேண்டியது. இஸ்லாம் என்பது சொல்லுவாங்க இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் அந்த ஆண் குழந்தைக்கு அப்துல் முஹம்மது என்று பெயர் சூட்ட வேண்டும். இதெல்லாம் ஓல்டு ஃபேஷனு, இதெல்லாம் பழைய பஞ்சாங்க அப்படின்னு சொன்னா நபிமாருடைய பெயரே தூக்கி எறிஞ்ச மாதிரி. நபிமார்களுடைய பெயரை என் வீட்டு பிள்ளைகளுக்கு சூட்டி அதை நாம் வாய் நிறைய கூப்பிட வேண்டும். அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஸாக், அப்துல் வஹாப், இது போன்று ஆக சிறந்த பெயர்கள் அப்து என்று சொல்லக்கூடிய பெயர். அல்லாஹ்வுடைய பெயரோடு இணைத்த பெயர்களாக உங்களுடைய பெயர் இருக்கணும். அல்லது இஸ்லாமிய நபிமார்கள் வலிமார்கள் இஸ்லாமிய விஷயங்களை நினைவுபடுத்தக்கூடிய பெயராக இருக்கணும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யறேன், இன்னைக்கு லேட்டஸ்டாக பெயர் வைக்கிறது. அதே மாதிரிதான் இஸ்லாமிய கலாச்சாரங்களை குழி தோண்டி புதைச்சிட்டு 2 முஸ்லிம்கள் சந்திக்கும் போது ஹாப்பி நியூ இயர் சொல்றாங்க. முற்றிலுமாக தடுக்கப்பட்ட விஷயம். 2 முஸ்லிம்கள் சந்தித்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 முஸ்லிம்கள் சந்தித்தால் ஃபஹய்யு பிஸ்ஸலாம், சலாமை கொண்டு உங்களுடைய பேச்ச ஆரம்பிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இது எவ்வளவு கேவலமாயிருச்சுன்னு சொன்னா, சலாம் சொல்றவன கேவலமா பாக்குறான். ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோடு ஒருத்தன் வந்தான்னு சொன்னா, தாடியோட ஜிப்பாவோட தொப்பியோட வந்தா
அவன் அப்படி ஏளனமா பார்க்கறது. நான் ஒழுக்கட்டையா இருக்கேன், இவன் என்ன தாடி வச்சிருக்கான். அப்ப என்னை போன்றே அவங்கள மதிக்கிறது. நான் ஹாப்பி நியூ இயர் சொல்றேன்னு சலாம் சொல்றவங்கள கேவலமா நினைக்கிறது. சலாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் பேச்சை துவங்கும் முன்பதாக சலாமை கொண்டு ஆரம்பியுங்கள். அப்ப இந்த சலாம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் வர்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னார். வா அலைக்கும் அஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உட்கார்ந்துட்டாங்க. அஸ்ஸலான்னு சொன்னாங்க ரசூலுல்லா. அடுத்து கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ன்றார் ரசூலுல்லாஹ் பார்த்து. ரசூலுல்லாஹ் அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ்னு சொன்னாங்க, உட்கார்ந்துட்டாரு. இஷ்ரூன்னாங்க. மூணாவது ஒருத்தர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொன்னாங்க. அவர் உட்கார்ந்தாரு, ஸலாஸுன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒவ்வொருத்தர் வரும்போதும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்றீங்க, நம்பர் 10 சொல்றீங்களே, என்ன விஷயம் சொன்னாங்க. முதல்ல வந்தவர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னார், அவருக்கு 10 நன்மைன்னு சொன்னேன். ரெண்டாவது வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொன்னார், 20 நன்மைன்னு சொன்னேன். மூன்றாவது வந்தாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொன்னாரு, 30 நன்மைகள் என்று சொன்னேன். சொல்லக்கூடிய வார்த்தையில் நன்மைகள் இருக்காது சொன்னாங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு 100 பேரை பார்த்து சலாம் சொல்றாரு. யாரை பார்த்தாலும் சலாம் சொல்றாரு வச்சுக்கோ. அப்ப எப்படி பழக்கம் ஏற்படும்? சலாம் சொல்லாதவன் கூட என்ன செய்வான், இவர் வந்தா சலாம் சொல்லணும்யா, இவர் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுவாரு அப்படிங்கிற சிந்தனைக்கு தள்ளப்பட்டுருவான். இது மனிதன் நிர்பந்தத்திற்கு என்ன செய்யறான், சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். ஒரு சூழ்நிலைக்கு அது சொன்னாங்களே ரசூலுல்லாஹ், யாரோட பழகுறீங்களோ அவங்களோட தான் நீங்க இருப்பீங்க. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யாரை ஒப்பிட்டு நீங்கள் வாழுகிறீர்களோ அவங்களோட தான் நீங்க நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படுவீங்க. இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு வாழ்ந்தா இஸ்லாமியோட எழுப்பப்படுவீங்க. இல்ல நான் அவங்களோட தான் இருப்பேன், அவங்கள மாதிரியே தோற்றம் இருக்கும், அவங்கள மாதிரியே 10 பேரோட ஒன்றா இருந்தா எனக்கு இஸ்லாமிய அடையாளமே என்கிட்ட இருக்காது. அடையாளம் இருந்தால் தானே இவர் முஸ்லீம் சொல்லுவோம். வெக்கப்படுறோமே, தொப்பியை போடுறதுக்கு தாடி வைக்கிறதுக்கு என்ன செய்யறான், வெக்கப்படுறோம். நாளைக்கு மறுமையில் என்ன செய்வான், அல்லாஹ் நிக்க வச்சு கேள்வி கேட்பான். இஸ்லாமிய அடையாளங்கள், சிம்பிள் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அடையாளங்களில் நீங்க எதை பேணி கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்பான். ஒரு சஹாபிக்கு தாடியே வரல, ஒரே ஒரு முடி இருந்துச்சு. அவர் அதோடவே போய்கிட்டு இருந்தார். அப்ப என்ன பண்ணாரு, இப்ப நம்மள சில பேர் நினைக்கிறோம்ல, எனக்கு ஒழுங்கா வரமாட்டேங்குது, அவங்க எடுத்துட்டோம்னா நல்லா வரும்னு சில பேர் யோசிப்பாங்க. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணாரு, அந்த ஒரு முடியை எடுத்துட்டு வர்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சன்னிதானத்துக்கு சலாம் சொன்னார். ரசூலுல்லாஹ் திருப்பிட்டாங்க, பதில் சொல்லல. அவருக்கு வருத்தம். யா ரசூலுல்லாஹ், நான் எப்பவும் வருவேன், சலாம் சொல்லுவேன், நீங்க பதில் சொல்லுவீங்க, சிரிப்பீங்க. இன்னைக்கு நான் சலாம் சொன்னேன், நீங்க பதிலும் சொல்லல, என்னை பார்த்து சிரிக்கல, முகத்தை திருப்பிட்டீங்க, என்ன விஷயம்? நேற்று வரைக்கும் உன் முகத்துல ஒரே ஒரு தாடி இருந்துச்சு, அந்த தாடி சொர்க்கத்தின் பெண் ஹூருல் ஈன் இருக்கிறாங்களே, அவங்க அதுல ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நீ அதை எடுத்துட்டு வந்த, உன் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கலன்னா. தாடி இல்லாத முஸ்லிம்கள் யோசிக்க வேண்டும். இன்னும் கூட எப்போ வரைக்கும் வயசுக்கு வராம தாடி வைக்கலன்னா பரவாயில்ல, வயசுக்கு வந்துருச்சு, புள்ள வந்துருச்சு, பேரம்பேத்தியெல்லாம் வந்துருச்சு, இன்னும் தாடி வைக்கல. அதான் கேட்டாங்களாம், இன்னுமா கல்யாணம் பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, இன்னும் இப்படி டைல்ஸ் போட்ட மாதிரியே இருக்கு, பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். அப்ப நம்முடைய முகம் ஜனாசா இருக்குது. ஒருத்தர் ஜனாசா ஆயிட்டான்னு சொன்னா அந்த மையத்தை பார்க்கும்போது முதல்ல பார்த்துட்டு என்ன சொல்றோம், ஆஹா முகம் ஒளிமா இருக்கிறதுன்னு சொல்றோமா இல்லையா? என்ன சொல்றோம், முகம் ஒளிமயமா இருக்கு, அவர் தாடியோட இருக்கிறாரு, முகம் ஒளிமயமா இருக்குன்னு சொல்றோமா இல்லையா? இப்ப யோசிக்கணும், நம்முடைய ஜனாசா எந்த நிலையில் வைக்கப்படும்? என்னுடைய ஜனாசா என்னுடைய வீட்டினுடைய வரண்டாவில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த ஜனாசா பார்க்கிறவங்க என்ன வார்த்தை சொல்லணும்? ஆஹா, இஸ்லாமிய அடையாளத்தோடு இவர் மத்தா இருக்கிறாரு, அல்லாஹ் இவரை மன்னிக்கட்டும், இவருடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் ஆறுதல் தரட்டும், இப்படி இல்லை சொல்லணும். என்னுடைய கலாச்சாரமே இஸ்லாமிய கலாச்சாரமா இல்லையே, அப்ப எப்படி சொல்லுவாங்க? வேண்டா வெறுப்பா ஊர்ல யாரோ ஒருத்தரா பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்ப என்னுடைய இம்மையும் மறுமையும் அல்லாஹ் ரசூலை சந்தோஷப்படுத்துறதா இருக்கணும். அதான் சொல்ல வந்தேன், ஹாப்பி நியூ இயர் என்று சொல்றவன் உண்மையான முஸ்லீமா இருக்க முடியாது. எழுதியிருந்தாங்க, நான் ஒரு முஸ்லீம்,
நான் ஹாப்பி நியூ இயர் சொல்ல மாட்டேன். இப்படி வைராக்கியம் எடுக்கணும். யாராவது வந்து மிரட்டுறாங்களா அவங்கள? ஏன் ஹாப்பி நியூ இயர் சொல்லலைன்னு கேட்கறாங்களா? ஏன்னா மலக்குமார் கேட்பாங்க, ஏன் சலாம் சொல்லலைன்னு கேட்பாங்க. நீங்க ஏன் இஸ்லாமிய அடையாளத்தோட வாழலைன்னு மலக்குமார் கேட்பாங்க. சொல்லப்படுது இல்லையா, கபர்ல வைக்கப்பட்டவன 3 கேள்வி கேட்கப்படும். மன் ரப்புக்க ஓமா தீனுக்க ஓமன் நபியுக்க. 3 கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி, உன் ரப்பு யாரு? என்னுடைய ரப்பு அல்லாஹ். இந்த உலகத்துல கேட்கும் போது ஈஸியா பதில் சொல்லிடுவோம். எல்லாருக்குமே அந்த கேள்விக்கு பதில் தெரியும். எல்லாருமே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த 3 கேள்வி தானே, ஈஸி தானே, கொஸ்டின் தான் அவுட் ஆயிடுச்சு இல்ல, ஆன்சர் ஈஸின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மன் ரப்புக்க என்ற கேள்விக்கு ரப்பு அல்லாஹ் என்று யார் வாயில வரும்னு சொன்னா, வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் நினைச்சு வாழ்ந்தவருக்கு தான் அல்லாஹ்னு சொல்ல வரும். வாழ்க்கை முறை அல்லாவும் இல்லை ஒண்ணும் இல்லை, நான் இப்படியே தெரிஞ்சேன் அப்படின்னா அங்க வந்து மன் ரப்புக்குன்னு கேட்பாங்க. அல்லாஹ்னு சொல்ல வாய் வரும், ஆனா வராது. ஒமா தீனுக்க, உன்னுடைய தீன் எது, மார்க்கம் எது, இஸ்லாம்னு சொல்ல இப்ப சொல்லலாம், அங்க வராது. யார் வாழ்க்கை நெறிமுறையில் வாழ்நாள் முழுக்க இஸ்லாத்தை தன்னுடைய கொள்கை பிடிப்பாக வாழ்ந்தாரோ அவங்களுக்கு தான் கபர்ல என்ன செய்யும், உன்னுடைய மார்க்கம் எதுன்னு கேட்டா இஸ்லாம்னு சொல்ல வரும். 3வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோற்றத்தை காமிச்சு என்ன செய்வாங்க, இவர் யாருன்னு தெரியுமான்னு கேட்பாங்க. நம்ம யாருமே ரசூலுல்லாஹ் பார்த்ததில்லை, பார்த்துருக்கோமா? யாருமே ரசூலுல்லாஹ் பார்த்ததில்லை. ஆனால் யார் ரசூலை நேசித்து அவர்கள் சொன்னதை செய்து விட சொன்னதை விட்டு வாழ்ந்தார்களோ அவங்களுக்கு அவங்க உருவத்தை காமிச்ச உடனே இவங்க தான் எங்களுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல வரும். இந்த உலகத்துல சுன்னத்துனா என்னன்னு தெரியாது, எந்த வாழ்க்கையும் எதை பத்தி எனக்கு தெரியாது, எப்படியோ கண்டதே காட்சி கொண்டதோ கொல்லன்னு வாழ்ந்துட்டோம். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கொண்டு வந்து காமிச்சு கபர்ல இவர் யாருன்னு கேட்டா இவர் தான் எங்க ஊர்ல இருந்தவர், அந்த தெருல இருந்தவர், இந்த தெருல இருந்தா ஆனா முன்னாக்கி நான் பானா ஏதாவது சொல்லிடுவோம். அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் இந்த 3 கொஸ்டின்ல அல்லாஹ் முழு சரித்திரத்தை அடைச்சிடறான். இந்த 3 கொஸ்டின்ல இவர் ஏ குரூப்பா பி குரூப்பா முடிவு பண்ணிடுவான். ஏ குரூப்பா இருந்தா அல்லாஹ் நம்மளை எல்லாம் சொர்க்கவாதிகளாக கபூல் செய்வானாக. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி என்ன செய்யணும், நல்லவருடைய கூட்டத்தில் அல்லாஹ் சேர்க்கணும். நல்லவர்களாக முடிவு செய்யப்பட்டால் இந்த கேள்விக்கு சரியான பதில் இருந்தா சொல்லப்படுகிறது அவருடைய கபரிலிருந்து சொர்க்கம் வரைக்கும் ஜன்னல் திறக்கப்படுகிறது. சொர்க்கத்திலிருந்து பச்சை பட்டாடை கொண்டு வந்து அவருக்கு அணிவிக்கப்படுகிறது. அவர் கபர்ல அடக்கம் செய்யப்பட்ட நாளில் இருந்து மறுமை நாள் வரை புது மாப்பிள்ள மாதிரி நிம் கனவுமத்தில் அரூஸ் ஹதீஸ்ல வருது இந்த வாசகம். புது மாப்பிள்ள தூங்குற மாதிரி தூங்குங்கன்னு சொல்லுவாங்க நம்ம மலக்குமார். புது மாப்பிள்ள எப்படி தூங்குவாரு யோசிச்சு பாருங்க. கல்யாணம் பண்ணிருக்கு இன்னைக்கு தான் தூங்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த ரூம் பக்கமே யாரையும் போட மாட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ணாதே, புது மாப்பிள்ள தூங்குறாரு சொல்லுவாங்களா இல்லையா? இந்த பக்கமே யாரையும் போட மாட்டாங்க. புது மாப்பிள்ளைய தூங்குறதுல தொந்தரவு பண்ணக்கூடாதுமாங்க. மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்லி அனுப்புவானா, நிம் கனிமத்தில் ஆரூஸ். இவர் இந்த 3 கேள்விக்கு சரியான பதில் சொன்னாக்க அல்லாஹ் சொல்லுவானா புது மாப்பிள்ள மாதிரி தூங்குங்கன்னு சொல்லி அவருக்கு பட்டாடை உடுத்தி சொர்க்கத்திலிருந்து ஜன்னல் திறக்கப்பட்டு சொர்க்கத்தின் தென்றல் வீசி கொண்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். மாறாக இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தவறினால் அல்லது யோசித்தால் மாற்றி சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவருடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி கொள்ளும் அளவுக்கு கபர் அவரை நெருக்கும். விழா எலும்பு பின்னிக்கிற அளவுக்கு நெருக்கும் சொன்னா யோசிச்சு பாருங்க. நமக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது, நமக்கு பார்த்தா மயத்தாங்கிற மட்டும்தான் தெரியும். உள்ள நடக்கிறது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க கபர்ல நடக்கக்கூடியதை மனுஷன் ஜின்னு 2 தவிர மிச்சம் எல்லாமே தெரியும். மனுஷனுக்கு ஜின்னுக்கு தான் தெரியாதான், எல்லாத்துக்குமே தெரியும். அதனாலதான் பாருங்க, டெஸ்ட் வேணா பண்ணி பாருங்க. மாட்டை கொண்டு போய் கட்டுங்க, ஆடு மாடை கொண்டு போய் கபிரிஸ்தான்ல கட்டி பாருங்க, மிரண்டு கத்தும். ஏன்னா அதுக்கு அங்க நடக்கிற அதாப்பு தெரியும், அங்க நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் தெரியும். அதனால அது மிரளுது. சொன்னாங்கல்ல ரசூலுல்லாஹ் ஒரு தடவை கபரை கடந்து போறாங்க, அவர்கள் போன ஒட்டகம் மிரளுகிறது. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க, இங்க 2 கபர் இருக்குன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க யுஅத்திபானி, இந்த 2 கபர்ல இருக்கவங்க வேதனை செய்யப்படுகிறார்கள், எனவேதான் இந்த ஒட்டகம் மிரளுதுன்னா. இப்ப கபர் என்பது நம்முடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன். கபருடைய வாழ்க்கை சரியாக இருந்தா அவர் வெற்றிக்கு போயிடுவார். கபர்ல அவருக்கு முடிவு கெட்டதாக இருந்துச்சுன்னு சொன்னா அவர் என்ன செஞ்சிருவாரு, தீயவராயிருவார், நரகவாதியா போயிடுவார். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு ஒரு காலம் கனிந்திருக்கிறது. நம்முடைய சிந்தனையில என்ன வரணும், ரஜப் மாசம் பிறந்திருக்குன்னு தான் வரணுமே தவிர ஜனவரி பிறந்திருக்கு ஹாப்பி நியூ இயர். முதல்ல முஸ்லீம் ஹாப்பி நியூ இயர் சொல்றது ஹராம் சொல்ல போன.
ஒரு முஸ்லீம் வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்றது சட்டப்படி ஹராமு. ஒருத்தர் கேட்பாரு, ஆமா இந்த ஹராம் இல்லை, ஹராம்னா என்னன்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு தான் இருக்கு நம்முடைய இஸ்லாமிய அடிப்படை அறிவு, அப்படித்தான் இருக்கு. ஹராம்னா எத்தனையோ ஹராம நம்ம கடந்து போயிட்டோம், அஜரத்து இதையும் கடந்துருவோம். ஹராம்னா என்ன தெரியுமா? அல்லாஹ் ரசூலுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது, அல்லாஹ் ரசூலுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சாதாரணமாக சொல்லுகிறோம். இங்க சொன்ன வசனம், காலம் முற்காலம் கடந்து பிற்காலம் அடுத்தடுத்து காலம் கனிய கனிய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன எலூனகும் சும்மல்லதீன எலூனகும். காலம் என்பது முந்தியவர்களை பிந்தியவர்கள் தீயவர்களாக தான் உலகத்தில் வருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முந்தியவர்களை விட பிந்தியவர்கள் எப்படிதான் இருப்பாங்களா? ஃபர்ஸ்ட் இருந்தவங்க பெஸ்டா இருப்பாங்களாம், நெக்ஸ்ட் வர்றவங்க ஒஸ்டா போயிடுவாங்களாம். இது ஹதீஸ். இது நம்ம காலத்துடைய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா நாம நம்மளுடைய காதுகளில் விழுந்ததை கேட்டிருப்போம். அவங்க அத்தா இருந்தாங்கப்பா, அது அவர் தங்கம், இதுவும் தான் பிறந்திருக்கு. சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? நடைமுறையிலே சொல்றோம். முந்திய தலைமுறை அதனுடைய உயர்வு, அதனுடைய அந்தஸ்து, அவர்கள் சிறந்திருக்கிறார்கள். ஆனா அடுத்த தலைமுறை வரும் பொழுது மனிதர்களுடைய எண்ணம் மாறி விடுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பொழுது நாங்கள் சத்தியத்தை சத்தியம் என்று விளங்கினோம், அசத்தியத்தை அசத்தியம்னு விளங்கினோம். சொல்றாங்க, எவ்வளவு காலம்லாம் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி அடக்கம் செய்து விட்டு கைகளை உதறுகின்ற பொழுதே எங்களுடைய உள்ளத்தில் வேறுபாடு தெரிந்ததுங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ரொம்ப காலம்லாம் இல்லை. எவ்வளவு காலம்? ரசூலுல்லாஹ்வை அடக்கம் பண்ணிட்டு இன்னும் நாங்க கையில இருந்து மண்ணை தட்டல, அப்பவே எங்களுடைய உள்ளத்துல வேறுபாடு தெரிஞ்சிச்சு, தக்வாவுடைய அளவு குறைஞ்சு போனதை நாங்க பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. அப்ப மனிதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த வரைக்கும் ஆகச் சிறந்த காலம். ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்க, அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் ஐயாமுல் ஜாஹிலியா, முட்டாள்தனமான மூட நம்பிக்கையான உலகம் இருந்துச்சு. அவர்கள் பிறந்து துவங்கியதில் இருந்து அவர்கள் மரணிக்கிற வரை உலகத்தை உச்சத்துக்கு கொண்டு போனாங்க. மனிதர்களுக்கு நாணம்னா என்ன, வெக்கம்னா என்ன, உணர்வுனா என்ன, மார்க்கம்னா என்ன, ஹலால் ஹராம் என்ன, ஒரு சத்தியத்தை விட்டாக்க என்ன தண்டனை, அத்தனையும் அவர்கள் புகட்டினார்கள். அப்ப இதெல்லாம் மாறுறதுக்கு ரொம்ப நாளா ஆகல. ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் அனஸ் சொல்றாங்க, ரொம்ப காலமெல்லாம் எங்களுக்கு ஆகல, ரசூலுல்லாஹ் மௌத்தாகி அடக்கம் பண்ணி கைகளை உதறுவதற்கு முன்னாலேயே எங்களுடைய உள்ளங்களில் நாங்கள் வேறுபாட்டை உணர்ந்தோங்கிறாங்க. பார்த்தா தெரியும். காலம் போக 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 ஒரு காலத்துல முனாஃபிக்கின்கள் கூட தொழுவ வந்துருவாங்களாம். குர்ஆன்ல வருது. முனாஃபிக்கினா யாரு தெரியுமா? வெளியில முஸ்லீமா இருப்பார், உள்ளுக்குள்ள காஃபிரா இருப்பார். வெளியில முஸ்லீமா இருப்பாரு, உள்ளுக்குள்ள காஃபிரா இருப்பார். அவர் கூட ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தொழுகையை விடுறதுக்கு பயப்படுவாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். பேர் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம் பேர், ஆதார் கார்டுல முஸ்லீம் பேர் தான் இருக்கு, ரேஷன் கார்டுல முஸ்லீம் பேர் தான் இருக்கு, ஓட்டர் லிஸ்ட்ல முஸ்லீம் பேர் தான் இருக்கு, பள்ளிவாசல் லிஸ்ட்ல இருக்கா? வருவாருங்க. எப்போ வருவார்? வாரத்துக்கு ஒரு வாட்டி வருவாருங்க. எப்போ வருவாரு? அதுவும் இல்லை, வாரத்துக்கு. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை பயந்தாங்க. தொழுகையை விடுவது என்றால் மிகப்பெரிய குற்றமாக கருதினார்கள். இன்னைக்கு எத்தனை தொழுகை விட்டாலும் பரவாயில்ல, போயிட்டு போதியா, வரும்போது பார்த்துக்குவோம் அப்படின்னு எந்த உணர்வுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா சில ஊர்கள்ல, நம்ம ஊர்ல அப்படி இல்லை, சில ஊர்கள்ல பள்ளிவாசல்ல வெளியில என்ன செய்வாங்க, திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த திண்ணை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அஸ்ஹாபு சுஃபான்னு சொல்றது, திண்ணை தோழர்கள் உட்கார்ந்தது. அதுல உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, மார்க்க சட்டங்களை சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு சில ஊர்கள்ல அந்த திண்ணை கட்டி வச்சிருக்காங்க, அதுக்கு பேர் பித்னா மேடை. அதுக்கு பேர் என்னங்க? பித்னா மேடை. ஊர் பலாயை கழுவுறது. அதுக்கு எப்ப ஆள் வரும்னு சொன்னா காலையில 8 மணிக்கு வரும். 8 மணிக்கு வந்துட்டு எப்ப எந்திரிச்சு போவோம், லொஹருக்கு பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி ஆள் காலியாயிரும். இப்ப இவருக்கு இஸ்லாமிய உணர்வுக்கு என்ன இருக்கு? இவர் எப்ப வரணும்? ஹய்யால ஸலா என்று சொல்லும் போதுதான் வரணும். தொழுகைக்கு வாருங்கள் என்று சொல்லும் போதே இவர் உள்ள வரணும். இவர் தொழுகைக்கு வாருங்கள் சொல்லும் போது பள்ளியாசல விட்டு போறார். இருக்கா இல்லையா? ஒரு பொம்பளை நேர்ந்துக்கிருச்சான். என்ன நேர்ந்துக்கிருச்சு? நான் சைத்தானுக்கு சோறு கொடுக்குன்னு நேர்ந்துக்கிருச்சான். நல்லா கவனமா கேளுங்க. ரொம்ப, அதாவது நகைச்சுவையா இருந்தாலும் இது உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். சைத்தானுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஒரு பொம்பளை நேர்ந்துக்கிருச்சு. இப்போ நம்ம சமீபத்து மாநிலத்தில் கேரளாவில் நடந்த சம்பவம் இது.
நேர்ந்துக்கிட்டு என்ன செய்யுது, எப்படி சாப்பாடு கொடுக்கறதுன்னு தெரியல. சைத்தானுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்கறது, எங்க போய் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாம அங்க உள்ள முஸ்லியார்னு சொன்னா ஆலிம்சா அவர்கிட்ட போய் கேட்குது, இந்த மாதிரி நான் வந்து ஒரு சைத்தானுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நேர்ந்துக்கிட்டேன், எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொன்னா அவர் யோசிச்சு பார்த்தார், சைத்தானை இந்த உலகத்துல எப்போ பார்க்கறது. அவர் சொன்னார், ஏம்மா நான் உனக்கு ஒரு குறிப்பு சொல்றேன், பள்ளிவாசல்ல நில்லு, பாங்கு சொன்னவொன்னே பள்ளிவாசல் விட்டு வெளியே போறான்ல புடி, அவன் தான் சைத்தான். என்ன சொன்னாரு? நம்ம நிலைமை யோசிங்க, சிரிக்கிறதுக்கு இல்லை, இது ஹக்கான விஷயம். என்ன சொல்லிட்டாரா? அவருக்கு தெரிஞ்சது அவர் சொன்னார், பாங்கு சொல்ற நேரத்துல யார் பள்ளிவாசல் விட்டு வெளியில போறானோ அவனை பிடிச்சிட்டு போய் வீட்டுல சாப்பாடு கொடு, உன் நேர்த்திக்கணும் முடிஞ்சு வச்சுட்டார். இந்தம்மா அதே மாதிரி பள்ளிவாசல் வாசல்ல நின்று இருக்கு, பாங்கு சொல்ல மோதினார் வந்திருக்காரு, ஒரு ஆள் வேகமா பள்ளிவாசல் விட்டு வெளியே போச்சு, விரட்டிட்டு போயிருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும், என்னம்மா நான் சாப்பாடு கொண்டு நேர்ந்துருக்கிறேன், வாங்க எங்க வீட்டுக்குன்னு சொல்லி. அவர் நல்லா டிப்டாப்பான ஆசாமி, பரவாயில்ல இந்த அம்மா பசி நேரம்ல போய் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டார். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டாரு, என்னம்மா நேர்ந்துக்கிட்டேன்னு சொல்லி. இல்லைங்க பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டீங்களா, துவா செஞ்சுட்டு போங்கன்னு அந்த அம்மா. சொல்லுமா என்ன நேர்ந்துக்கிட்டீங்க? இல்ல நான் சைத்தானுக்கு சாப்பாடு கொடுக்குறதா நேர்ந்துக்கிட்டேன். என்னது சைத்தானுக்கு சாப்பாடு கொடுக்குறதா? ஏப்பா என்னைய கூப்பிட்டு வந்தாரு? நான் கேட்டேன், இமாம்கிட்ட கேட்டேன், அவர் தான் சொன்னார் பள்ளியாசல விட்டு பாங்க சொன்னோன்னு வெளியில போவான், அவனை கூப்பிட்டு வந்து சாப்பாடு. ஏப்பா நான் இந்த பள்ளிக்கு யார் தெரியுமா, நான் தான் இந்த பள்ளிக்கு ட்ரஸ்டின்னார். அவர் என்ன சொன்னாரு, நான் தான் இந்த பள்ளிக்கு ட்ரஸ்டின்னார். என்னையவே சைத்தான், நீ யாரா வேணா இருந்துட்டு போயா, பள்ளியாசல் விட்டு வெளியில போனா சைத்தான் அப்படின்னு சட்டம் சொன்னாங்க, நான் உன்னை கூட்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டேன். நம்ம நெஞ்சத்துல கை வச்சு யோசிக்கணும், பள்ளிவாசலுக்கு நமக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பள்ளிவாசலை நேசிக்கக்கூடியவர் அல்லாஹ்வினுடைய நேசர்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி பள்ளிவாசலை விட்டு வியாபாரத்திற்கோ அல்லது தன்னுடைய சுய தேவைகளுக்கோ வெளியில போனா மீண்டும் எந்த வக்தில நான் பள்ளிக்கு போவேங்கிற எண்ணத்தோட போகணுமா? நம்ம என்ன அப்படியா இருக்கு? உள்ள வர்றதுக்கு தான் கஷ்டமா இருக்கு, உள்ள வர்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியில எப்ப போகணும்னு சும்மா வேகமா இருக்கிறோம். அப்ப இந்த காலங்கள் மாறுவதில் உண்டான வேறுபாடுகளை குறித்து சொல்றாங்க. பெண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சத்தமா பேசுறதுக்கு தயங்கினாங்க, சத்தமா பேசுறதுக்கே தயங்கினாங்க. ஒரு காலத்தில் பெண்கள் அலங்காரம் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்களாம், ஆள் இல்லாத இடத்துல போய் தலையுடைய சேலையை நீக்கி எண்ணெய் தேய்ச்சி தலையை சீவிட்டு திரும்ப முக்காடு போடுவாங்க. இது ஒரு காலத்துல இருந்துச்சு. இன்னைக்கு காலம் போக போக எப்படி ஆயிடுச்சு, வெளியில பேசினா பேசாதீன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க பேசினா நான் பேச முடியாது. ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு, பெண்களிடத்துல ஈமானுடைய உணர்வு அப்படி இருந்துச்சு. ஆள் இல்லாத இடத்துல போய் தலை சீலைய ஒதுக்கி எண்ணெய் தேய்ச்சி சீவிட்டு திரும்ப முக்காடு போடுவாங்க. காலம் வர வர என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, முக்காடுங்கிறது எப்படி ஆயிடுச்சு, வெறும் உலையில அரிசி போடும்போது மட்டும்தான் உலை போடணும், அரிசி போடணும், சீலை போடணுமா நீ சொல்றாங்க. உலையில அரிசி போடும்போது மட்டும் முக்காடு போடுங்க பரக்கத்து. அப்ப மிச்ச நேரத்துல தலை திறந்தா சைத்தான்ல இருப்பான் வீட்டுல. பெண்களுடைய ரோமம் எந்த காலத்திலையும் அவங்களுடைய தலைமுடி விட வெளியில தெரியக்கூடாது, அதுதான் ஹிஜாப். ஹிஜாப்னு சொன்னா என்ன, பெண்களுடைய இஸ்லாமிய ஆடை என்ன, அவர்களுடைய கூந்தலின் கடைசி வரைக்கும் வெளியில தெரிகிறது தடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஃபேஷன் எப்படி வந்துருச்சுன்னு சொன்னா, அப்படி இழுத்து அப்படி போடுறாங்க, அப்படி இழுத்து காதல முடிச்சுக்கிறாங்க, மிச்சம் இருக்கிற முக்காவாசி முடி வெளியில தெரியுது, இது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சொல்லப்படுகிறது, பெண்கள் தலைமுடி கத்தரிப்பது ஹராம், பெண்கள் தலைமுடியை வெட்டுவது ஹராம், பாதி விட்டுட்டு பாதி ஃபேஷன் பண்றாங்களே இது கூடாது, தலைக்கு சாயம் பூசுவது கூடாது, உதட்டிற்கு சாயம் பூசுவது கூடாது, நெகத்திற்கு சாயம் பூசுவது கூடாது. இத்தனையுமே தடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் இந்த அம்மா செய்யற தொழுகை வணக்கம் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. இதை பத்தி எந்த உணர்வுமே இல்லை, இதை பத்தி எந்த உணர்வுகளும் பெண்கள்கிட்ட இல்லை. அப்ப காலங்கள் மாறுவது என்ன செய்யுதுன்னு சொன்னா, தக்வா என்று சொல்லப்படக்கூடிய இறை அச்சத்தை அப்படியே மூழ்கடித்து விடுகிறது. இன்னும் ஒருபடி மேல போனா இந்தோனேஷியா இருக்கு இல்லையா, அங்க வந்து 10% முஸ்லீம்கள், 100% முஸ்லீம்கள் இருக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டுல வந்து எல்லாருமே தொழுகையாளிகள். தொழக்கூடிய பெண்களை என்ன செய்யறாங்களா, தொழக்கூடிய நேரத்துலதான் அந்த முழு ஆடை.
எந்த ஆடை? புர்கா மாதிரி உள்ள ஆடையை போட்டு தொழுதுட்டு செலாம் கொடுத்தவொன்னே என்ன செய்யறாங்க? புர்கா கழட்டி ஆணியில மாட்டுறாங்க, ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. இப்படி கலாச்சாரம் கெட்டு விட்டது. ஒரு அந்நிய ஆணை ஏறிட்டு பார்ப்பது பெண்களுக்கு கூடாது. அதே மாதிரி பெண்ணை பார்ப்பது ஆண்களுக்கு கூடாது. இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து கட்டுப்பாடு. இன்னைக்கு அப்படியே காலம் மாறி மாறி எந்த அளவுக்கு வந்துருச்சு, நாகரிகத்தின் உச்சகட்டமா போய் கணவனே தேவையில்லை, குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் பேசுறாங்களா இல்லையா? லிவிங் டுகெதர். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறான். ஏதாவது ஒரு ஊருக்கு போறான், ஒரு பெண்ணை செலக்ட் பண்றான், அந்த பெண்ணிட்ட 6 மாசம் அக்ரிமெண்ட். நீனு நானும் கணவன் மனைவி மாதிரி, ஜஸ்ட் எப்படி கணவன் மனைவி மாதிரி வாழுவோம். 6 மாசம் முடிஞ்சோன்னா அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு. நீ உன் ரூட்டுக்கு போ, நான் என் ரூட்டுக்கு போறேன். குழந்தை உருவானாலும் கலைத்து விடுவோம். எப்படிங்க இதை வாழ்க்கைன்னு ஏத்துக்கிறது? எப்படி வாழ்க்கைன்னு ஏத்துக்கிறது? இது மற்றவங்கள்ட்ட எல்லாம் இல்லை, இது அந்நிய நாடுகளில் வாழக்கூடிய இஸ்லாமிய பெண்களிடம் இந்த பழக்கம் குடிக்கொண்டிருக்கிறது. இது மிக வருந்தத்தக்க விஷயம். இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். அதனால் அருமையானவர்களே, நம்ம மேல என்ன கடமை இருக்குன்னு சொன்னா, எல்லா நேரங்களும் காலங்கள், கலாச்சாரங்கள், நாகரிகங்கள் எப்படி வேணா மாறலாம். நான் நான் முஸ்லீம், நான் முஸ்லீமாக பிறந்திருக்கிறேன். அப்படித்தானே? நான் எப்படி பிறந்திருக்கிறேன்? ஒரு இஸ்லாமிய பெற்றோருக்கு பிறந்த முஸ்லீமாக இருக்கிறேன். நான் மௌத்து வரைக்கும் முஸ்லீமா தான் இருக்கணும். எந்த கலாச்சாரமோ நாகரிகமோ மற்ற எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை என்ன மாத்திடக்கூடாது. நான் ஒரு முஸ்லீமாகவே பிறந்து வாழ்ந்து மரணித்து என்ன செய்யணும்? முஸ்லீமாகத்தான் நான் அல்லாஹ்வை சந்திக்கணும். இந்த நியத்தில் இருந்தோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வீடுகளில் இஸ்லாமும் ஈமானும் நிலைத்திருக்கும். முயற்சி செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிடம், நம்முடைய குழந்தைகளிடம், நம்முடைய பெண்களிடமும் ஈமானிய உணர்வை கடைசி வரை நிலைத்திருக்க செய்வானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.